Hi, I am Pratibha. I am studying in second BSc IT in Hindustan College of Science and Commerce. ஈங்கூரில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்துஸ்தானில் தான் நான் படிக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி புக் ரிவ்யூ பண்ண போகிறது பெண்மை வாழ்க அப்படிங்கிற புக்கை பற்றி தான் புக் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதை எழுதினவர் யார் அப்படின்னா வரதராஜன். வரதராஜன் தமிழ் துறையில் நிறையா சாதிச்சிருக்காரு. தமிழ் தாய்க்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காரு. அவரோட நூல்கள், கட்டுரைகள், கவிதைகள், நாவல்கள், குறுநாவல்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவரோட படைப்புகளை பற்றி. தன்னோட 62 வயசில் 85 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிறையா தமிழ் தொண்டாற்றிருக்காரு. நிறையா பல்கலைக்கழகத்தில் வேந்தராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் மதுரை பல்கலைக்கழகத்திலையும் பணியாற்றியிருக்காரு. இவரோட தமிழுக்கான பணிகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அவர் இந்த பெண்மை வாழ்க அப்படிங்கிற இந்த நூலில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு இதழுக்கும் இன்னும் மற்ற பிற இதழ்களுக்கும் எழுதின பல கட்டுரைகளை, அதாவது 12 கட்டுரைகளை தொகுத்து ஒரே நூலாக பெண்மை வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த பெண்மை வாழ்க நூலில் இந்த நூலோட பேருக்கு தகுந்த மாதிரியே உள்ளே இருக்க கட்டுரைகளும் பெண்களை போற்றி இருக்கிறதா இருக்குது. பெண்களோட ஒவ்வொரு பருவத்திலையும் பெண்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் மரியாதை கிடைச்சிருக்கு, அவங்கள எப்படிலாம் இன்னும் நம்ம சமுதாயத்தில் இது பண்ணணும், அவங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றையும் விவரிக்கிறதா இந்த பெண்மை வாழ்க. பெண்மைக்கு மதிப்பு, அடிமை விலங்கு, உரிமையின் அடையாளம், அழகு மாற்றலும், களவும் கற்றுமர, பலர்கான தோன்றல், உறுதிப்பாடா உடன்பாடா, எல்லாம் மனத்தால், முன்னேற்றம், குறிக்கோள், மலர்களுக்கு நன்றி, இப்படி 12 கட்டுரைகள் இருக்குது. இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் வழங்கிய ஆசிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் எடுக்கணும். இந்த ஒவ்வொரு கட்டுரையிலையும் பெண்களுடைய ஒவ்வொரு நிலை பற்றியும், அவங்க சமுதாயத்தில் எப்படியெல்லாம் மதிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் காலத்துலேருந்து இப்போ இந்த சுச்சுவேஷன்லையும் பெண்கள் எப்படிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிருச்சா இல்லை இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு கட்டுரையிலையும் அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெண்மை வாழ்க அப்படிங்கிற கட்டுரை. இந்த பெண்மை வாழ்கங்கிற கட்டுரையை ஃபஸ்ட்டு லைனே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பாரதியார் ஏன் பெண்ணுரிமைக்காக போராடினார், பெண்மை வாழ்க அப்படின்னு கூத்தாட சொல்லி ஏன் சொன்னார் அப்படின்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப மலர் போன்றவங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சதா இல்லை கிடைக்கலையா, அவங்க உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா முற்போக்கான நாடுகள், அதாவது நல்லா வளர்ந்து வர நாடுகள் எல்லாமே பெண்கள் ஓரளவுக்கு மேலே வந்திருப்பாங்க. ஆனால் இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள், வளராத நாடுகள்லாம் பார்த்தா இன்னும் பெண்கள் பிற்போக்கோடு தான் இருப்பாங்க. இன்னும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆண்களுக்கு கீழே தான் பெண்கள் இருப்பாங்க. அப்புறம் இன்னும் சில நாடுகளில் பார்த்தா ஆண்களை எதிர பார்க்குறதே குத்தம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் கிடையாது. இருந்தும் பெண்களுக்கு முழுசாக உரிமை கிடைச்சிருச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சில நகரங்களில் பார்த்தா பெண்கள் வேலைக்கு போவாங்க. ஆனால் சில நகரங்கள்லாம் பார்த்தா பெண்களை வேலைக்கு அனுப்புறது கிடையாது. ஏன் படிக்க கூட அனுப்புறது கிடையாது. முதல்லலாம் ஒரு சில காலத்தில் பெண்களை பள்ளிக்கூட போகிறதே அவங்களுக்கு கனவாக இருந்தது. இதே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த போராட்டங்கள், பல விடுதலை, அத்தனை சண்டைக்கு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கல்லூரிக்கு ஃபஸ்ட்டு போக ஆரம்பித்தாங்க. கல்லூரி, பட்டப்படிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு எட்டாக்கனியாக இருந்து ஒரு சில பெண்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் இன்னுமே சில கிராமப்புற பெண்கள், சில வளர்ச்சி அடையாத நகரங்களில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இன்னும் முழுசாக கிடைக்கல. இந்த ஒரு சிலருடைய முன்னேற்றத்தை வச்சு, ஒரு சில பெண்கள் சாதிச்சதை வச்சு மொத்த பெண்களுக்குமே எல்லா உரிமையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி தெரியுமா இருக்குது? பணக்காரங்க ஒரு நாட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்வங்கள் எப்படி மற்ற மக்களுக்கு பயன்படாதோ அதே மாதிரி தான் அந்த 2-3 பேர்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய படித்த மகளிர்களை வச்சு மற்ற பெண்களை எடை போட முடியாது. இன்னும் நம்ம நாட்டில் மூளைக்கு மூளை நிறையா விஷயம் இன்னுமே நம்ம நாட்டில் குழந்தை திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது 2 பேர் மனதால் ஒன்றிணையது. ஆனால் அதையே இங்கே தப்பாக தான் இது பண்ணுறாங்க. உறுதிப்பாடாக இருக்கணுமா இல்லை உடன்பட்டு இருக்கணுமாங்கிறது இதில் இன்னொரு கட்டுரை பேர். அந்த உறுதிப்பாடா உடன்பாடாங்கிறதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, திருமண வாழ்வில் உறுதியோட உறுதி கொடுத்து அதில் வாழ்க்கையை அப்படியே பயணிக்கிறாங்களா, இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக உடன்பட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கட்டுரையில் இருக்கும். அதுக்கப்புறம்
வயதானவங்க 60 வயசுலலாம் வந்து 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வழக்கத்தில் இருக்குது. அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கட்டுரையில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, திருமணம் வந்து நடக்கும்போது அவங்க இளைஞர்களாக இருந்திருப்பாங்க. காதல் தம்பதிகளாக வலம் வர்றவங்க. கடைசியில் 60 வயசு கடந்தும் நாங்கள் இன்னும் உடன்பட்டு ஒரு நல்வாழ்வில் இணைந்து நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத காட்டி, எங்களோட வாழ்வை நாங்கள் இவ்வளோ நல்லா சிறப்பாக வாழ்ந்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களோட முன்னேற்றத்தை பற்றியும் பெண்களுடைய வாழ்வை பற்றியும் அவங்க ஒவ்வொரு நிலையிலையும் எப்படிலாம் இருந்திருக்காங்க, படிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த நூலில் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்களுக்குலாம் வந்து உரிமை முழுசாக கிடைச்சிருச்சான்னு கேட்டால் இன்னும் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இன்னும் நிறைய பெண்கள் அவங்களோட உரிமைக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த நூலை படிக்கிறதால நமக்குள்ளேயே பல கேள்விகள் வரும். நம்ம மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பெண்கள் படிக்காமல் தான் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நினச்சோம் அப்படின்னா இந்த நூல்கள் வந்து இருக்கிறது எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே நமக்கு முன்னாடி கண்முன்னே காட்சி தரக்கூடியதாக இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து வரதராசன் இதை தொகுத்திருக்காரு. இதை எழுதின ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி.